மறுபடியுமா இன்னைக்கு நம்ம இந்த தானியேல் புஸ்தகத்தில் உள்ள 9வது அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த தானியேல் புஸ்தகத்தினுடைய 9வது அதிகாரம் முன்னாடியே நடந்தது. நம்ம பார்த்தது போல் முதல் 6-7 அதிகாரங்கள் அரமாயிக் மொழியில் எழுதப்பட்டிருந்தது. பின்னாடி எழுத வேண்டியது மட்டும்தான் எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா முதல் 6 அதிகாரங்கள் ஏதாவது பழைய, அதாவது என்ன சொல்கிறது, சரித்திர பின்னணியில் காரியங்கள் நடந்தது. ஆனால் அதுக்கப்புறம் உள்ள காரியங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உள்ள தரிசனங்கள், அதில் வரக்கூடிய கனவுகள், தரிசனங்கள், அதிலிருந்து வரக்கூடிய காரியங்கள் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கு 9வது அதிகாரத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். தானியேல் 9வது அதிகாரத்தை குறித்து பார்க்க போகிறோம். இந்த தானியேல் 9வது அதிகாரத்தை பார்க்கிறதுக்கு முன்னதாக 2 காரியங்களை நம்ம பார்த்துருவோம். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது தன்னுடைய வருகையை குறித்து சொன்ன காரியம். மத்தேயு 24வது அதிகாரம் இது பார்த்தீங்கன்னா இயேசு, மத்தேயு 24 முதல் வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீசர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பித்து அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது சொல்லி முடிச்சுட்டு பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, அப்படின்னு இங்கே போட்டிருக்கு. சீசர்கள் அவர்கிட்ட ப்ரைவேட்டாக கேட்குறாங்க. நீங்கள் மார்க்கு 13வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 4 பேர் மட்டும்தான் கேட்பாங்க. இது எல்லாரும் கேட்கல. பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேய், இந்த 4 பேர் மாத்திரம்தான் ஆண்டவர்கிட்ட தனித்து இருக்கும்போது கேட்கக்கூடிய இது ஒரு ப்ரைவேட் கான்வர்சேஷன். என்ன, ஆண்டவருக்கும் அந்த 4 பேருக்கும் நடந்த ஒரு காரியம். ஆனால் இதை ஏன் நம்ம மத்தேயில நல்லா பார்க்க முடியும்னா, மத்தேயு அந்த காலத்தில் டாக்ஸ் கலெக்டரு ப்ளஸ் அவர் ஷார்ட் ஹேண்ட் எழுதக்கூடியவர்னு சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அதனால தான் இவர் நிறைய டீட்டெயில் மத்தேயு புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயிலாம் அழகாக எழுதியிருப்பார். ஸோ அதனால் இவர் இதை சொல்லும்போது நிறைய காரியங்களை இங்கே சொல்கிறாரு. இதெல்லாம் அவர் சொல்லும்போது பாருங்கள், இது உம்முடைய கரை 3வது வசனம் பாருங்கள். சீசர்களோடு தனித்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? 3 கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதிபடி எச்சரிக்கையாக இருங்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒருத்தனும் உன்னை ஏமாத்திராதபடி, வஞ்சித்து விடாதபடி, டு நாட் பி டிசீவ்ட். இது இந்த ஆலிவெட் டிஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒலிவ மலையில் பேசக்கூடிய காரியங்கள் முன்னாடியும் பின்னாடி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, யாரும் உன்னைய வஞ்சித்து விடாதபடி பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு யுத்தங்கள் வரும், அது வரும், இதெல்லாம் சொல்லி எல்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்க போகிறது அதை சொல்லுவார். 10வது வசனம் பாருங்கள். அப்பொழுது அநேகர் இடர்லடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரையும் வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தனித்து போகும். முடிபெறு இந்த நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெல்லாம் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும் என்று அப்பொழுது முடிவு வரும். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. நான் அந்த தானியேல் புஸ்தகம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சொன்னேன், நிறைய பேர் தானியேல் தான் அந்த புஸ்தகத்தை எழுதினாரா, வேற ஆள் எழுதினாரா அப்படின்னு நிறைய கேள்வியெல்லாம் வரும்னு. ஏன்னா இந்த வசனம் வாசிச்சிங்கன்னா அந்த கேள்விக்கு அதை கேட்கவே அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், தானியேல் எழுதியிருக்கிறான். அது மாத்திரம் இல்லை, தானியேலை ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு ஆண்டவரே சொல்லிட்டார். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கும் ஒரு சில சாரார் என்ன செய்வாங்க, இந்த பழைய ஏற்பாடை வாசிக்கும்போது தானியேல் முன்னுக்கு பின்னா இருக்குது. ஏன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு அதிகாரமும் வேறு வேறு மாதிரி இருக்கிறதுனால இது சரியில்லை, இந்த கால்குலேஷன் சரியில்லை, அவன் சொன்னது சரியில்லை, அது அவன் ஒரு இது இல்லைன்னு. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, அவன் ஒரு தீர்க்கதரிசி. ஸோ அப்போ நமக்கு 2 காரியம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சொன்னால் அதோட முடிஞ்சது. ஒன்று தானியேல் அந்த புஸ்தகத்தை எழுதினது சால்வ்டு. 2வது அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் சரித்திர புஸ்தகம் எழுதல, ஒரு தீர்க்க தரிசனமாக
எழுதியிருக்கான். என்ன எழுதியிருக்கான்? பாழாக்குகிற அருவருப்பை குறித்து. இந்த பாழாக்குகிற அருவருப்பை குறித்துங்கிறது இந்த 9வது அதிகாரத்தில் தான் அது வரப்போகுது. இதை தான் வந்து இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லும்போது சொல்லி இருக்கிறாரு. வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது. சரியா? அதாவது வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கும் போது. பாழாக்குகிற அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கும் போது இது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதாவது பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், அந்த தேவாலயத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்த அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து என்ன நடக்க போகுது? பாழாக்குகிற அருவருப்பு வரணும். அந்த அருவருப்பு வரும்போது தான் இது நடக்கும் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்றார். இது எப்படி நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுங்கிறத வந்து இங்கே வந்து சொல்றாரு. அப்போ சொல்லும்போது என்ன சொல்றாரு? இது நடக்கும்போது என்ன சொல்றாரு? யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவார்கள். நமக்கு எல்லாம் தெரியும், ஆனால் எங்கே யூதேயாவில் இருக்கவங்க மட்டும் தப்பிச்சு போனோம். வீட்டில் இருக்கிறவன் தன் வீட்டில் எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். அதாவது வீட்டில் இருக்கவன் இறங்காது இருக்க கடவன் உடனே நம்ம என்ன நினச்சிடக்கூடாது, நம்ம தான் வீட்டில் மேலே தானே போவோம், இறங்காது இருக்க கடவன் அப்படின்னா. நீங்கள் எவ்வளோ பேர் இந்த மலை பிரதேசங்களில் வாழ்ந்துருக்கீங்கன்னு தெரியல. நான் கொடைக்கானலில் இருந்திருக்கேன். இந்த மலைப்பகுதியிலலாம் எப்படி வீடு கட்டுவாங்கன்னா, எல்லாரும் உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு இடம்னா அந்த நீங்கள் ரோட்டில் வந்து இறங்குனீங்கன்னா மேலே மாடிக்கு தான் வருவீங்க. அதாவது ஒரு மொட்டை டெரஸ் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் தான் வந்து எல்லாம் உட்கார்றது, எல்லாம் செய்கிறதெல்லாம். வீட்டுக்கு கீழே தான் இறங்கணும். எல்லாம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா எல்லாரும் மேலே தான் உட்காந்துருப்பாங்க. வீட்டுக்கு உள்ளே போகிறது, யாராவது வந்தாங்கனாலும் மேலே உட்காந்து அப்படி அங்கே மேலே தான் உட்காந்து பேசுவான். அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கீழே இறங்குவோம். அந்த மாதிரி தான் இது. ஸோ இப்போ இது வந்து யூதேயாவில் இந்த ஒலிவமலை பகுதியில் அதே மாதிரி தான் வீடுகள். ஸோ அதனால தான் ஆண்டவர் சொல்லும்போது மேலே இருக்கவன் கீழே இறங்காமல் இருப்பான். மேலே உட்காந்து எல்லாம் குடும்பத்தோடு உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஐயோ ஓடணும் அப்படிங்கும்போது கீழே இறங்கி பொருள் எடுத்துகிட்டு போடணும்னு ஓடாத அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அதை சொல்கிறாரு. ஏன்னா இது வாசிக்கும் போது சிலருக்கு வந்து இந்த இது புரியாது. அது அந்த மாதிரி இருந்துருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அதுக்காக தான். சார், 2வது வந்து இந்த வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடி வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவத்திராதும் இனிமேல் சம்பவத்திராதுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்படி நடக்கக்கூடிய காரியங்களை வந்து நம்ம வந்து ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளணும். ஒன்று வந்து அது நடக்கும்போது காரியங்கள் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த பரமண்டல ஜெபம் சொல்கிறோம். பரமண்டல ஜெபம் சொல்லும்போது என்ன சொல்கிறோம்? உம்முடைய ராஜ்யம் வருவதாக ஜெபம் பண்ணுறோம். அவருடைய ராஜ்யம் வரணும்னு சொல்லி எதிர்பார்த்து ஜெபம் பண்ணோம். அவர் ராஜ்யம் வரும்போது என்ன தெரியும், என்ன நடக்கும்னு சொல்லி கொடுத்துட்டார். இது ட்ரிக்கெல்லாம் பண்ணி நம்மளை உள்ள சிக்க விடல ஆண்டவர். ஏன்னா அதை புரிஞ்சு கொள்ளணும். அதனால தான் இதை வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அப்போ நம்ம என்னன்னா, இப்போ ஆண்டவர் இதை சொல்கிறாருன்னா இதில் ஏதோ ஒரு பெரிய காரியம் இருக்குது. அதை நம்ம சிந்தித்து அதிலிருந்து என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஸோ இப்போ தானியேல் 9வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. தானியேல் 9வது அதிகாரத்தை வந்து நம்ம இங்கேயும் வந்து இந்த அதிகாரத்தை 3 விதமாக பிரிக்கலாம். முதல் 19 வசனங்கள் வந்து தானியேலுடைய ஜெபம். ஓகே, 9வது அதிகாரத்தில் முதல் 19 வசனங்கள் தானியேல் ஜெபிக்கக்கூடிய ஜெபம். அடுத்து 20லிருந்து 23 வசனம் வரைக்கும் தேவதூதன் வந்து அவருடைய ஜெபத்தை தொந்தரவு பண்ணி, இல்லை அவன் ஜெபத்தை வந்து வழிமறித்து அவருக்கு சொல்லக்கூடிய காரியம். கேப்ரியேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 ஆர்க் ஏஞ்சல்ஸ் ஆண்டவருக்கு. ஒன்று வந்து காபிரியேல் என்று சொல்லக்கூடிய கேப்ரியேல், 2வது மைக்கேல் என்று சொல்லக்கூடிய மிகாவேல், 3வது யார்? லூசிஃபர். அவன் தான் துரத்தப்பட்டு விட்டவன், அவன் தான் சாத்தான். சரியா? இந்த 2 பேர். இந்த 2 பேர்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேப்ரியேல் எப்பெல்லாம் வர்றாரோ அப்போல்லாம் ஆண்டவரை பற்றி, அவருடைய வருகையை பற்றி தான் செய்தி சொல்வார். அது பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாட்டில் எங்கே வந்தாலும். ஸோ அதனால் மேபி இவர் வந்து ஒரு கம்யூனிகேஷன் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம்.
இந்த ஆர்கேஞ்சலுக்கு வந்து பொறுப்பு வந்து அந்த மாதிரி இருக்கலாம். ஏன்னா வேத வசனத்தில் சொல்கிற இடத்துல பூரா ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடிய காரியங்களை பூரா இவர் தான் வந்து கேப்ரியல் தான் வந்து சொல்கிறார். ஸோ அந்த 4 வசனங்கள் யார், கேப்ரியல் வந்து என்னன்னு சொல்லி சொல்கிறாரு. இது அதுக்கப்புறம் அதனுடைய தீர்க்க தரிசனம் தான் மீதி 4 வசனங்கள் 24 ஸோ அப்போ முதல் 19 வசனங்கள் ஒரு ஜெபம், அடுத்து ஒரு 4 வசனம் அவருடைய இடையூறு, ஜெபத்தினுடைய பாதி ஜெபத்திலே இடையூறாயிருது, அதுக்கப்புறம் அந்த ஜெபத்துக்குரிய பதில். இப்படி இந்த மாதிரி 3 விதமாக பிரிக்கலாம். ஸோ இப்போ முதலாவது இந்த 19 வசனத்துடைய ஜெபத்தை குறித்து பார்ப்போம். ஜெபம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தான் ஆகிய அகாஸ்வேருவின் புத்திரனான தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்திலே. நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும், இந்த அகாஸ்வேரு யாருன்னா நம்ம எஸ்தர் புஸ்தகத்தில் படித்தோம் இல்லையா, அவர் தான் இவர். அவர் பரம்பரையில் வந்த தரியை பற்றி சொல்கிறாரு. இவர் தான் நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம், இந்த 5வது அதிகாரத்தில் வந்து பார்த்தோம் எப்படி வந்து இந்த கல்தேயர்கள் சால்டியன்ஸ் என்று சொல்ல, இங்கிலீஷில் வந்து நீங்கள் பைபிள் பார்த்தீங்கன்னா சால்டியன்ஸ் இருக்கும், தமிழில் வந்து கல்தேயர்கள் இருக்கும். சரியா? தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகைகளை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். அப்போ இவர் என்ன பண்றாரு, தானியேல் அங்கே இருக்கும்போதும் பைபிள் வாசிக்கிறார். ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த பைபிள் வாசிக்கிறதுங்கிறது ஒரு மிகவும் அன்றாட வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு கடமை மாதிரி இல்லை, நம்மளுடைய தலையாய பொறுப்பு. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றார், என்ன செய்ய வர்றார் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ளணும்னா நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை படிக்க வேண்டும். இந்த நீங்கள் வந்து இந்த 70 வருஷம் அப்படிங்கிறத சொல்லி பார்க்கும்போது 2 இடத்துல பார்க்கலாம். எரேமியாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 11-12 நினைக்கிறேன். எரேமியா 25. நம்ம நோட்ஸு கொடுத்துருக்க நோட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும், அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை இது பண்ணுவோம். எரேமியா 25. இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாலும் ஆகும். இந்த ஜாதிகளை 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவினிடத்திலும் அந்த ஜாதியினிடத்திலும் கல்தேயருடைய தேசத்தினிடத்திலுமிருந்து அவர்களுடைய அக்கிரமத்தை விசாரித்து அதை நித்திய பாலிடமாக்கி. அதாவது இங்க இதிலே பார்க்கணும், எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்துல கல்தேயரே கிடையாது. அவங்க வந்து இனிமேல் தான் வரவே போறாங்க. ஆனா எரேமியா தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, இவங்க வந்து இதை வந்து எடுக்க போறாங்க. அவங்க வந்து என்ன பண்ண போறான், பாபிலோன் வந்து 70 வருஷம் ஆட்சி செய்ய போறான். இந்த 70 வருஷம் ஆட்சி செய்யும் போது அவங்க வந்து எல்லாம் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் வந்து விசாரிப்பாரு அப்படின்னு சொல்லி, இது ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். எரேமியா தீர்க்கதரிசியினுடைய காலகட்டத்தில் எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னார். சரியா? ஆனால் எரேமியா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு கூட்டம் கூடலை. அந்த காலத்தில் நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, அவங்க பின்னாடி நிறைய கூட்டம் இருந்துச்சு. இது இன்றைக்கும் நிறைய இடத்துல பொருந்தும். மக்கள் எதை கேட்கணும்னு நினைக்கிறானோ அங்கதான் கூட்டமா போவான், பண்ணி கூட்டமாக தான் போவோம் நிறைய அந்த மாதிரி. ஏன்னா காரணம் என்னன்னா, இன்றைக்கு இது நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிறிஸ்தவத்தில் ஒரு சமநிலையாக போதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆழமான சத்தியங்களை சொல்லித்தரக்கூடிய சபைகளில் இன்றைக்கு மக்கள் வந்து குறைவாக இருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஒரு பகுதியான ஏதாவது ஒரு வெளிப்பாடை எடுத்துக்கொண்டு சொல்லக்கூடிய மக்களில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் ஜாஸ்தி இருக்கும். அது எரேமியா காலத்தில் இருந்துச்சு. எரேமியா என்ன சொல்கிறான், 70 வருஷம் நீ வந்து அடிமைத்தனத்தில் போவான், ஐயா இவன் வேணாம், வேற யாராவது நல்ல ஆள் அப்படிங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் போஷிப்பார், இப்படி ஏதாவது பார்ப்போம், அப்படி ஏதாவது இருக்காங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29வது அதிகாரத்திலையும், இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் 11வது வசனம், ஆனால் இது 10வது வசனத்தில் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இந்த 10வது வசனம் வாசிச்சிங்கன்னா இது என்ன கான்டெக்ட்ல என்ன காரணத்தினால அது 11வது வசனம்னு. ஏன்னா 11வது வசனம் நம்ம ஆளுங்க எல்லாம் போட்டு எடுத்து சும்மா அப்படி பட்டையை கிளப்பி இது தீர்க்க தரிசனமாக எல்லாருக்கும் சொல்லிக்கிடுவாங்க. ஆனால் அது என்ன கான்டெக்ட்ல யாருக்கு எப்போ ஆண்டவர் சொன்னார்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும்.
10வது வசனம் என்ன சொல்றாரு? பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கும் உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நிலைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இதை மட்டும் நம்ம நிறையா சொல்லுவோம். ஆனால் காரணம் என்னென்னா, 70 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தவங்கள 70 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் விடுதலை பண்ணி கொண்டு போக போகிறார். இப்போ தானியேலுக்கு 86 வயசு ஆயிடுச்சு. 16 வயசுலேயே அங்கே போயிட்டார். 70 வருஷம் நிறைவேறிஞ்சிருச்சு. இப்போ இவர் பார்க்குறாரு, ஆஹா 70 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளை ஆண்டவர் திரும்ப கொண்டு போய் கொடுக்க போகிறார். நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறனா குறிச்சுவோங்க. 2 நாளாகமம் 36வது அதிகாரத்தில் கடைசி 19-20வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எதற்காக 70 வருஷம் உங்களை கொண்டு இஸ்ரவேல் தேச மக்களை கொண்டு போய் நான் அடிமைகளாக வைப்பேன் அப்படின்னு சொல்கிறார். காரணம் என்னென்னா, இந்த பாபிலோன் மக்களை கொண்டு அவர் 70 வருஷம் அரசாள்ற காரணம் என்னென்னா, இவங்க அந்த வாழ்ந்த ஒரு 400 சில்லற வருஷத்தில் இவங்க 7 வருஷத்துக்கு ஒரு 7வது வருஷம் சாபத்துன்னு சொல்லி ஒரு வருஷம் எதுவுமே வெல்லாமல் செய்யாமல் இருக்கவே கூடாது, வெல்லாமே செய்யக்கூடாது. ஆனால் இவங்க அதற்கு கீழ்ப்படியாமல் அவங்க செஞ்சதுனால அந்த இடத்துக்கு ஓய்வு கொடுக்கணுங்கிறதுக்காக 70 வருஷம் ஆண்டவர் அவங்கள கொண்டு போயிட்டேன்னு சொல்லி சொல்கிறார். அங்கே 2 நாளாக 36வது வசனத்தை 36வது அதிகாரத்தில் சொல்கிறார். எதுக்காக இந்த 70 வருஷம்? அது இப்போ நம்ம செய்தி அது இல்லை. நம்ம செய்தி என்ன? 70 வருஷம் நிறைவேறணும். இப்போ இந்த 70 வருஷம் நிறைவேறிடுச்சு. எரேமியா தீர்க்கதரிசி சொன்னதை, இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை படித்த மாத்திரத்தில் தானியேலுக்கு இப்போ தெரிஞ்சிருது, ஆஹா நம்ம பாபிலோன் தேசத்துக்கு 70 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 70 வருஷம் ஆன உடனே ஆண்டவர் நம்மளை திரும்ப கூட்டு போகணும் அவர் சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி உட்காந்து இப்போ அவர் என்ன பண்ணுறாரு? இதை தெரிஞ்சு கொண்டாரு. தெரிஞ்ச மாத்திரத்தில் அடுத்த உடனே என்ன பண்ணுறாரு? அவர் நான் உபவாசம் பண்ணி, தானியேல் 9:3, நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனை கைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே. இப்ப என்ன செய்யறாரு? இந்த காரியம் தெரிஞ்ச உடனே ஒன்றை அறிந்து கொண்ட மாத்திரத்துல என்ன பண்றாரு? ஆண்டவரை தேடுறாரு. எப்படி நான் இதுக்குள்ள முழுமையா வர முடியும்? இதை எப்படி நான் அறிஞ்சு கொள்ள முடியும்? உபவாசிச்சு அதாவது சாம்பல் போட்டு இது பண்ணுறேன்னா என்னென்னா தாழ்மை பண்ணுறது, தன்னை தாழ்மைப்படுத்தி தன்னை வெறுத்து, ஆண்டவரே இது எனக்கு வெளிப்பாடு வேணும்னு சொல்லி உபவாசம் பண்ணி ராத்திரி பகலாக முழிச்சிருந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி இதை எப்படி அப்படின்னு சொல்லும்போது, முதலாவது அவருக்கும் தேவனுக்கும் இடைவெளி வரக்கூடாதுங்கிறதுக்காக பாவ அறிக்கை ஜெபம் செய்கிறார். அடுத்து ஜெபம், அப்புறம் விண்ணப்பம். ஸோ இந்த எல்லாவற்றையும் சரியாக செய்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், பழைய ஏற்பாட்டில் ஒரு 2 பேரை நம்ம குணாதிசயங்களை எடுத்துக்கொள்ளலாம்னா, ஒன்று யோசேப்பு, இன்னொன்று தானியேல். ஆனால் அந்த தானியேலே பாவ அறிக்கை செய்கிறார். தனக்காக இல்லை, மக்களுக்காக செய்கிறாரு. நாங்கள் பாவம் 5வது வசனம் பாருங்க, அவர் என்ன அறிக்கை செய்கிறார் பாருங்க. நாங்கள் பாவம் செய்து, இந்த மக்கள் பாவம் செய்துன்னு மக்களை பார்த்து சொல்லலை, நான் தன்னையும் சேர்த்து, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களை விட்டு அகன்று போனோம். முதல்ல பாவம் இதெல்லாம் வந்தா என்னாகும்? ஆண்டவருடைய கற்பனைகளை விட்டு முதல்ல தூரம் போவோம். உமது நாமத்தினால் எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய ஜகன ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமல் போனோம். முதல்ல ஆண்டவருடைய கற்பனைகளை விட்டு தூரம் போவோம். 2வது அவருடைய வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஊழியக்காரரை விட்டும் தூரம் போக ஆரம்பிச்சிரும். ஆண்டவரே நீதி உமக்கே உரியது, உமக்கு விரோதமாய் செய்த துரோகத்தின் நிமித்தம் உம்மாலே
சமீபமும் தூரவுமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சகல இஸ்ரவேலருமாகிய நாங்கள் இந்நாளில் இருக்கிறபடியே வெட்கம் எங்களுக்கே உரியது. ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்குரியவர்களானோம். அவருக்கு விரோதமாய் நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாயப்பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் போனோம். இப்போ என்ன சொல்றாரு? மொத்தத்தையும் பழைய காலத்தில் உள்ள எல்லா அவங்க வாழ்ந்த மக்களோட காலகட்டத்தில் உள்ள எல்லா மக்கள் செய்த அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் அறிக்கை செய்கிறார். இப்போ இங்கே நடந்தது பாபிலோன் அடிமைத்தனத்தில் இருந்து பண்ணதில்லை, அதற்கு முன்பாக தான் சின்ன வயசுல இருக்கிறதுக்கு முன்னாடியும் அதுக்கு முன்னாடி இருந்த மக்கள் எப்படியெல்லாம் ஆண்டவருடைய வழிகளை விட்டு விலகி போனாங்க, அக்கிரமம் பண்ணாங்க. ஏசாயாவா இருக்கட்டும், எரேமியாவா இருக்கட்டும், ஆமோஸ் தீர்க்கதரிசியா இருக்கட்டும், இவங்க யாருடைய வார்த்தைகளையும் கேட்காம மக்கள் எப்படி பாவத்திலே இருந்து பாவத்தில் போனாங்க, அதன் மூலமா எப்படி எவ்வளவு தூரம் அவங்க ஆண்டவரை விட்டு தூரம் போனார்கள் என்று சொல்லி அந்த அறிக்கை செய்து அந்த அறிக்கைக்கு இது பண்றாரு. 10வது வசனம், ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. இது நமக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். என்னதான் எவ்வளவுதான் இதா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட இரக்கத்திற்கும் மன்னிப்பிற்கும் ஒரு அளவே கிடையாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் இரக்கமுள்ள கிருபையுள்ள தேவன். இஸ்ரவேலர் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தை மீறி பாருங்க, இஸ்ரவேலர் எல்லாரும், ஒருத்தர் 2 பேர்ல எல்லாரும் உமது நியாயப்பிரமாணத்தை மீறி உமது சத்தத்திற்கு செவி கொடாமல் விலகி போனார்கள். அவருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். ஆகையால் தேவனுடைய தாசனாகிய மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபமும் ஆணையாக்கினையும் எங்கள் மேல் சொரியப்பட்டன. எருசலேமில் சம்பவித்தது போல வானத்தின் கீழ் எங்கும் சம்பவிக்கிற பெரிய தீங்கை எங்கள் மேல் வர பண்ணினதினால் அவர் எங்களுக்கும் எங்கள் நியாயம் தீர்த்த நியாயாதிபதிகளுக்கும் விரோதமாய் சொல்லியிருந்த தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினார். மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது. ஆனாலும் நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினது இல்லை. என்ன அப்ப கூட என்ன ஆகி போச்சு, இவங்களுக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்கணும், ஆண்டவர்கிட்ட வரணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம போயிடுது. ஆதலால் கர்த்தர் கவனமாயிருந்து அந்த தீங்கை எங்கள் மேல் வர பண்ணினார். எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் செய்து வருகிற தம்முடைய கிரியைகளில் எல்லாம் நீதியுள்ளவர். நாங்களோ அவருடைய சத்தத்திற்கு செவி கொடாமற் போனோம். என்ன இந்த ஈக்குவேஷன்ல ஒரு சைடு பிரச்சனை, யாரு? ஆண்டவர் கிடையாது, நாங்க தான். முழுக்க எங்க சைடு தான் பிரச்சனை, நாங்க தான் தப்பு பண்ணோம் அப்படிங்கிறத திரும்ப சொல்றார். இப்பொழுதும் உமது ஜனத்தை பலத்த கையினால் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வர பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உம்முடைய கீர்த்தியை உண்டாக்கின எங்கள் தேவனாகிய ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கராய் நடந்தோம். ஆண்டவரே, உம்முடைய சர்வ நீதியின்படியே உமது கோபமும் உமது உக்கிரமும் உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய எருசலேம் என்னும் உம்முடைய நகரத்தை விட்டு திரும்பும்படி செய்யும். எங்கள் பாவங்களினாலும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களினாலும் எருசலேம் உம்முடைய ஜனமாகிய நாங்களும் எங்கள் சுற்றுப்புறத்தார் யாவரும் நிந்தை ஆனோம். இப்போதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவனின் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். இப்ப என்ன கேட்கிறார் பாருங்க நல்லா. ஏன்னா இது இந்த வசனத்தை பூரா வாசிச்சது காரணம் என்னன்னா, நாங்கள் எல்லாம் பாவம் பண்ணோம், எங்களை இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்களை காப்பாத்துங்க, எங்களை இது பண்ணுங்க, அது கேட்கல. எங்களை ஆசீர்வதிங்க, இந்த எங்களை ஆள்ற இந்த பாபிலோனியர்களை அடிச்சு கொல்லணும், அவனுக்கு முன்னாடி நாங்கள் வெக்கப்பட்டு போகக்கூடாது, அப்படியெல்லாம் பேசலை. ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் தவற பிரசங்கம் பண்ணுறது, ஜெபம் பண்ணுறது, இது அவன் தனக்காக கேட்கல. அப்பவும் என்ன கேட்குறான்?
பாழாய் போட கிடக்கிற உம்முடைய தேவஸ்தான ஆலயத்தை எடுத்து கட்டணும். பாருங்க என்ன ஒரு கரிசனை எதை குறிச்சிருக்கு? ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்தும் ஆண்டவரை குறித்து இருக்கு பாரமே ஒழிய தன்னை குறித்தும் தன்னுடைய இதை குறித்து இல்லை. ஆண்டவர் உம்முடைய ஆலயம், உம்முடைய மக்கள், உம்முடைய ஜனங்கள். நீங்க எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரீங்க, அவ்வளவு அதிசயமா கொண்டு வந்தீங்க. அவங்க தப்பு பண்ணி மறுபடியும் பண்ணி உங்களை கோபமூட்டி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனாலும் நீங்க இரக்கமுள்ளவர், நீங்க கிருபை உள்ளவர், இப்போ இதை செஞ்சு இந்த காரியங்களை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்டுட்டு என்ன, பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவர் நிமித்தம் உமது சமூகத்தை பிரகாசிக்க பண்ணும். 18வது, என் தேவனே உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும், உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கும் நகரத்தையும் பார்த்தருளும். முதல்ல எதை பாருங்க? உங்க ஆலயத்தை பாருங்க. 2வது, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய நகரத்தை பாருங்க. நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். அப்பவும் பாருங்க, இன்னும் அவரை பத்தியோ தன்னை இது மக்களுக்காக பேசல. என்ன பேசுறாரு? உம்முடைய காரியம், உம்முடைய ஆலயம், உம்முடைய நாமம் தரித்த உம்முடைய நகரம், உம்முடைய ஜனங்கள். இது அடுத்து பாருங்க, ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன். அப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகி இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். அத 19வது வசனம் வரைக்கும் தான் அவருடைய ஜெபம். இப்ப அடுத்து என்ன சொல்றாரு? என்ன நடந்துச்சுன்னு சொல்றாரு. நான் இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்பொழுது நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். என்ன? ஈவினிங் சாக்ரிஃபைஸ், அந்திப்பலி, மாலை நேரத்தில் பண்ணக்கூடிய ஒரு பலி. அப்போ என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். என்ன? நீ ஜெபம் பண்ணிட்ட, அந்த ஜெபத்துக்கு உனக்கு என்னன்னு தெரியணுங்கிறதுக்காக, அதை உண்டாக்குவதற்காக, அதை புரிய வைக்கிறதுக்காக வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். இந்த அடுத்து வரக்கூடிய 4 வசனங்கள் தான் தரிசனம். சரியா? இப்போ நம்ம இந்த நோட்ஸுக்கு வந்தீங்கன்னா, இந்த நோட்ஸில் 2 காரியம் போட்டிருக்கோம். உபாகமம் 29வது அதிகாரம் 29வது வசனம் ரொம்ப லகுவாக புரிஞ்சு கொள்ளக்கூடியது. நம்ம மனசில் பாடம் பண்ணிக்கலாம். 29 என்ன? மறைக்கப்பட்டவைகள் தேவனுக்குரியவைகள், ரகசியம் மறைக்கப்பட்ட ரகசியங்கள் தேவனுக்குரிய, ஆனால் வெளிப்படுத்தப்பட்டவைகளோ எல்லாருக்கும் சொந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அதே போல நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லுது? காரியங்களை மறைத்து வைப்பது தேவனுடைய மகிமை, அதை வெளிக்கொண்டு இருக்கிறதோ ராஜாக்களுக்கு மகிமை என்று சொல்லக்கூடியதா. அப்போ ஆண்டவர் நமக்காக சில காரியங்களை அவருடைய வார்த்தையில ஒளிச்சு வச்சிருக்கிறார். சும்மா கேஷுவலாக ஒரு 5 நிமிஷம் பைபிள் வாசிச்சுட்டு, இல்லை வெறும் ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு போய் ஒரு மெசேஜை மட்டும் கேட்டுட்டு வந்துட்டு மீதி நாள் பூரா பைபிள் வாசிக்காமல் ஆண்டவரை தேடாமல் இருக்க மக்களுக்கு இது என்றைக்குமே புரியாது. நீங்கள் 50 வருஷம் கிறிஸ்தவன் சொல்லலாம், ஆனால் ஒரு வசனமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. காரணம் என்னென்னா, நீங்கள் சர்ச்சில் மட்டும் போய் உட்காந்து சும்மா மெசேஜை கேட்டுட்டு பைபிளும் பார்க்காம ஒன்றும் பார்க்காம நீங்கள் பைபிளே இது பண்ணாமல் உட்காந்து வாசிக்காமல் இருந்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஏன்னா எனக்கு சிலர் கேட்கக்கூடியதுலே ஒரு இது வரும். ஏன்னா நீங்கள் கேட்கும்போதே தெரியும் அவங்க எப்படி கேட்குறாங்க.
நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இப்படி கேட்பாங்க, இப்படி தான் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா என்னன்னு தெரில. முன்னாடி வந்து இப்படி அந்த மாதிரி உட்காந்து பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையில் சொல்லுது, இன்க்ளைன் யுவர் இயர் டு மீன்னு சொல்கிறார். உன்னுடைய காதுகளை எனக்கு நேராக திருப்புங்கிறார். அதாவது தமிழில் அந்த மாதிரி மொழிபெயர்த்துருக்காங்க. இன்க்ளைன்னா சாய், செவி சாய், செவி சாயின்னு. காதை மட்டும் ஜாய்க்க முடியுமா? அப்போ என்ன செய்யணும்? மண்டையை சாய்ச்சாதான் காது சாயும். அப்போ உங்கள் போஸ்டர் இப்படி வந்தால் தான் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்பீங்க. மேட்டிமையான எண்ணம் வரும்போது உங்கள் தலை எப்படி இருக்கிறத வச்சு நீங்கள் சொல்லிடலாம். மேட்டிமையான எண்ணங்கள் வந்து, அதாவது நம்மளை அறியாமலே நம்மளோட பாடி லாங்குவேஜ் வந்து சொல்லும்பாங்கள்ல, அதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சு கொள்ளலாம். நீங்கள் கேட்குற விதத்தில் வந்தே உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை எப்படி கேட்குறீங்க கேட்கலன்னு. இது எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இது உங்களை இது பண்ணுறதுக்காக இல்லை. சரி, இப்போ இந்த 24லேருந்து 27 இது பார்க்கும்போது 24வது வசனம் என்ன சொல்ல போகுது, அது என்ன அப்படிங்கிற அந்த காரியங்களை குறித்து சொல்ல போகுது. 25வது வாரம் வந்து இந்த 69 வாரங்கள் என்று சொல்லுது. இந்த 70 வார தீர்க்க தரிசனங்கிறது ரொம்ப ஒரு ஃபேமஸ் இருக்குதுலே. அதே மாதிரி இன்னொரு காரியமும் சொல்லி கொடுக்குறேன். 9வது அதிகாரம், தானியேல் 9வது அதிகாரம் வாசிக்கிறோம். நீங்கள் பாருங்கள், தானியேல் ஜெபம் வந்து 9வது அதிகாரம் பண்ணக்கூடிய ஜெபம். எஸ்ரா புஸ்தகம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா எஸ்ரா ஜெபிக்கக்கூடிய ஜெபம் எஸ்ரா புஸ்தகத்தில் 9வது அதிகாரம். நெகமையா புஸ்தகம் எடுத்து வாசிச்சிங்கன்னா நெகமையா புஸ்தகத்தில் அவர் பண்ணுற ஜெபம் 9வது அதிகாரம். ரொம்ப ஈஸி. 2, 3 பெரிய அருமையான ஜெபங்கள். ஆனால் 3 அந்த மாதிரி 9வது அதிகாரம் 9வது அதிகாரம். இந்த மாதிரி சில விஷயங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். சரி, 26வது வசனம் வந்து அந்த இப்போ நம்ம வாழக்கூடிய நாட்கள். 27வது வசனம் 70வது வாரத்தை குறிச்சு. சரி, இப்போ 24வது வசனங்கள் பார்க்கலாம். 24வது வசனம், மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறது. முதல்ல என்ன? மீறுதலை தவிர்க்கிறது. 2வது பாவத்தை தொலைக்கிறதற்கு. 3வது அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதுக்கு. 4வது நித்திய நீதியை வருவிக்கிறதற்கு. 5வது தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கு. 6வது மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுவதற்கு. 7வதாக ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. சரியா? இந்த 6 காரியங்களும் நம்ம இதில் வந்து பார்க்க முடியுது இந்த இதில். சரியா? இப்போ இந்த வாரங்கள் அப்படின்னு சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, வாரங்கள் அப்படிங்கிறத பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் மாதத்துக்கும் சொல்லப்படும், ஒரு சில இடங்களில் வாரங்களுக்கு சொல்லப்படும், ஒரு சில இடங்களில் வருஷங்களுக்கு சொல்லப்படும். இங்கே அது வருஷங்களை குறித்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது. 25வது வசனம் பார்ப்போம். இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல், அது வந்து ஆரம்பம். ஓகே, வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அதாவது 69 வாரத்தை அப்படி பிரிச்சு எழுதியிருக்காங்க. அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும், ஆனாலும் இடுக்கமான காலங்களில் எப்படி ஆகும். அப்ப என்னன்னா, அதாவது மேசியா தன்னை ராஜா என்று பிரகடனப்படுத்தி வருகிற நாள் வரைக்கும் எப்ப இருந்து, அதாவது போய் தேவாலயத்தை கட்டுங்க, இது தேவாலயத்தில் நகரத்தை கட்டுங்கன்னு சொல்லி சொன்னதுலேருந்து, எருசலேம் பட்டணத்தை எடுத்து கட்டுங்கள் என்று சொல்லி கட்டளை பிறப்பிக்கப்பட்டதிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியா என்று அவர் தன்னை ராஜா என்று பவனி சொல்லி வர்ற நாள் வரைக்கும் 69 வாரங்கள் ஆகும். 69 வாரம் ஆகும் அப்படிங்கிறதா இதனுடைய இது. இப்போ இதை குறித்து பார்க்கணுன்னா, ஒன்று வந்து எருசலேம் நகரத்தை குறித்து இது சொல்லுது.
ரெண்டாவது என்ன சொல்லுது, இந்த எருசலேம் எப்போ கட்டப்பட வேண்டும் என்று சொல்வதை குறித்து பார்க்குறோம். சரியா? இப்போ இந்த இரண்டுக்கும் உள்ள 69 வாரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வாரம்ங்கிறது வந்து 7 வருஷம். அப்போ 69 × 7 × 7 பார்த்தீங்கன்னா 360 வருஷம். 69 × 7 பார்த்தீங்கன்னா 360 வருஷம். நம்பர் ஒரு வருஷத்துக்கு நாள் வந்து 360. இது 69 × 7 × 360. சரியா? 69 வாரம். ஒரு வாரங்கிறது 7 வருஷம். 69 × 7 × 360. ஒரு வாரங்கிறது 7 வருஷம். அதுவும் இருக்கு. சரியா? அப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு நாளாகுதுன்னா 1,73,880 நாட்கள். அந்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 360 நாட்கள். நான் வந்து இப்போ இங்கே கொஞ்சம் பேப்பர் மட்டும் பிரிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். பட் இது வந்து ஒரு புஸ்தகம் இருக்குது, த கம்மிங் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி சர் ராபர்ட் ஆண்டர்சன் அப்படிங்கிறவர். இவர் வந்து யாருன்னா ஸ்காட்லாண்ட் யார்டில் இருந்த ஒரு சீனியர் ஆஃபீஸர். சரியா? இவர் வந்து 1894 வருஷம் இந்த புஸ்தகம் வெளியிட்டார், இந்த கம்மிங் பிரின்ஸுங்கிற புஸ்தகம். இவர் வந்து என்னன்னா இந்த மொத்தத்தையும் வந்து கிட்டத்தட்ட இது 158 பக்கம் என்கிட்ட வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்குது. நீங்கள் யாராவது வாசிக்கணுன்னா அந்த புஸ்தகம் தர்றேன். இதில் வந்து ரொம்ப தெளிவாக இந்த கால்குலேஷன் முழுவதையும் போட்டு எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பவனி வந்த நாள் எவ்வளவு தூரம் அக்யூரேட்னு சொல்லி அந்த நாளை வந்து ராயல் அப்சர்வேட்டரி ஆஃப் கிரீன்விச்சிலேருந்து அந்த காலத்தில் எப்போ லெட்டர் வாங்கியிருக்காருன்னா 1877 ஜூன் 26, 1877 கிரீன்விச், நம்ம லண்டனில் கிரீன்விச் இருக்கு இல்லையா, கிரீன்விச்சில் உள்ள டைமிங் ஜோனில் இருந்து எப்படி வந்து அந்த லூனார் எக்லிப்ஸை வச்சு அந்த எப்படி வந்து இது வந்தது அப்படிங்கிறத முதற்கொண்டு கம்ப்ளீட் மொத்த டீட்டெயில் இருக்குது இந்த புஸ்தகத்தில் இருக்குது. வேணுங்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா அது நிறைய பாயிண்ட்ஸ் அதிலிருந்து நான் எடுத்திருக்கோம். நெகேமியா புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. நெகேமியா சின்ன புஸ்தகம், அதனால கண்டுபிடி. எஸ்ராக்கு அடுத்து இருக்கும். பக்கம் 606, 606வது பக்கத்தில் 1வது வசனம் பாருங்க. அர்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாக இருந்ததில்லை. அதாவது இந்த டேட் சொல்றார், 20வது வருஷம் நிசான் மாசத்துல ராஜாக்கு முன்னாடி இருந்தேன் அப்படின்னு சொல்லி. இந்த டேட் எப்படி கால்குலேட் பண்ணி சொல்றாங்கன்னா ரிவர்ஸ் கால்குலேஷன் வச்சு இதை வச்சு பார்க்கும்போது இந்த தேதி வந்து அந்த யூதகுல காலண்டர் பிரகாரம் நிசான் மாதம் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 14ஆம் தேதி 445 பிசி. மார்ச் மாதம் 14ஆம் தேதி 445 பிசியில் இந்த கட்டளை போச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி 2 கட்டளை போச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி போன கட்டளை 2 கட்டளை எதுக்குன்னா தேவாலயம் கட்டுறதுக்காக போச்சு. நம்ம எஸ்ரா புஸ்தகம் 1வது அதிகாரம் 2 நாளாகம கடைசி அதிகாரத்தில் உள்ள கடைசி வசனம் போன முறை வாசித்தோம். எப்படி வந்து அந்த சைரஸ் சிலிண்டரை பார்த்து சைரஸ் வந்து எப்படி வந்து கமாண்ட்மெண்ட் போட்டார், நீங்கள் போய் கட்டுங்க அப்படின்னு சொல்லி. அவங்க போனது எதுக்காகன்னா எஸ்ரா எல்லாம் போனது எதுக்கு? தேவாலயம் கட்டுறதுக்காக. ஸோ ஏன்னா அதை தான் போய் எஸ்ரா வந்து கஷ்டப்பட்டு ஆலயம் கட்ட எல்லா இதுலேயும் பாடுகளில் போகிறது எல்லாமே வந்து நம்ம எஸ்ரா புஸ்தகத்தில் பார்ப்போம். வரப்போகிற மாதத்தில் நம்ம எஸ்ரா புஸ்தகம் படிக்க போகிறோம். அதில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக புரிஞ்சிடும். ஆனால் இந்த கட்டளை எதுக்கு போச்சுன்னா அந்த பட்டணத்தை எடுத்து கட்டுறதுக்கு. ஏன்னா இங்கே தீர்க்க தரிசனத்தில் என்ன தெளிவாக எழுதப்பட்டிருக்கு, அந்த பட்டணம் கட்டப்படக்கூடிய அந்த நாளில் வந்து இது நடக்கும். அதுதான் ஆரம்ப பாயிண்ட். ஸோ அப்போ இந்த இது என்ன நடந்ததுன்னா மார்ச் மாதம் 14 445 பிசியில் நடந்தது.
சரியா? இப்போ சகரியா புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனத்தில் இன்னொரு தீர்க்க தரிசனம் கொடுத்துருக்கப்பட்டிருக்கு. சகரியா கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. மத்தேயுக்கு ரிவர்ஸில் போனீங்கன்னா 2வது புஸ்தகம், மல்கியாவுக்கு முந்தின புஸ்தகம். சகரியா 9வது அதிகாரம் 9வது வசனத்தில் எப்படி இந்த மேசியா எப்படி வருவார் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. மேசியா எப்படி வருவார்னு சகரியா 9வது அதிகாரம் 9வது வசனம், சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இவர் தெளிவா தீர்க்க தரிசனம் சொல்றார். ஏன்னா இவர் சொல்லும் போது, அதனாலதான் நான் எப்பயும் சொல்லுவேன், இந்த பைபிள் எழுதினவங்க யாருக்குமே என்ன எழுதுனாங்கன்னு தெரியாது. ராஜா வரப்போறார், உன்னை ரட்சிக்கிறவர் வரப்போறார், நீதியின் ஒருத்தர் வரப்போறார், உன்னை இவர் வரப்போறார், மேசியா வரப்போறார், ஆனா எப்படி வருவாரு? கழுதையில் ஏறி வருவார் அப்படின்னு சொல்லக்கூடியதா, கழுதை மேலும் கழுதை குட்டியின் மேலும் ஏறி வரக்கூடியதா சொல்லிட்டார். சரியா? இதுதான் நம்ம இதுல பார்க்கிறோம். இதை நம்ம லூக்கா, இது மத்தேயில இருக்கு, நம்ம லூக்கா 19வது அதிகாரத்தில் பார்ப்போம். ஏன்னா லூக்கால ஒரு 2-3 காரியங்கள் அதுல கரெக்டா அதுல எழுதப்பட்டு இருக்கிறது. லூக்கா 19வது அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து பார்ப்போம். முதல்ல இவர் வர்றாரு, கழுதை குட்டியை 31 ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போங்க, ஊர்ல கழுதை குட்டியை காண்பீர்கள், அதை கழட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு. அப்ப யாரும் கேட்டாலும் அவர் அதற்கு குட்டியை ஏன் அவளுக்கு என்று கேட்டாங்கன்னா, நீ ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுன்னு சொல்லி அதை ஆண்டவர்கிட்ட கொண்டு வர்றாங்க. அதை இயேசுவினிடத்தில் கொண்டு 35வது வசனம், அதை இயேசுவினிடத்தில் கொண்டு தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏறிட்டார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷரெல்லோரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்கள் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்படவர், பரலோகத்தில் சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். அதாவது இவங்க இது சொல்லக்கூடிய காரியம் என்ன? கர்த்தருக்கு என்ன, கர்த்தருடைய நாமத்தினால வரக்கூடியவருக்கு ரொம்ப துதிக்கப்படத்தக்கவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லி ரொம்ப சந்தோஷமா அது சொல்றாங்க. இது எங்கன்னா சங்கீதம் 118வது சங்கீதத்திலிருந்து சொல்றாங்க. நம்ம எல்லாருமே சொல்லுவோம், நம்ம இந்த வசனம் நான் சொல்றேன், மீதியை நீங்க கம்ப்ளீட் பண்ணுவீங்க பாருங்க. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மனமகிழ்ந்து களி கூறுவோம். This is the day that the Lord has made and we will rejoice in it. இது எதுக்காக சொன்னதுன்னா, இந்த நாளுக்காக சொன்னது. இது சங்கீதம் 118 24வது வசனம். 26வது வசனம் பாருங்க. இதுதான் இப்ப லூக்கால வாசிச்சோம் இல்லையா, இந்த வசனம் சங்கீதம் 118ஓட 26வது வசனம் தான் இது. என்ன? கர்த்தருடைய நாமத்தினாலே ராஜா வருகிறார், அவர் ஆசீர்வதிக்கப்பட்டோம். இது என்ன? சங்கீதம் 118ல ஆண்டவரை பத்தி சொல்லக்கூடியது என்ன? இந்த நாள் எது? இந்த பர்டிகுலர் டே. இது ஒரு மிகவும் முக்கியமான நாள். ஏன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியாவாக ராஜாவாக தன்னை வெளிப்படுத்துகிற நாள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். அதாவது மீதியினால காட்டிலும் இந்த நாள் இது பண்ண நாள். அதனாலதான் ஆண்டவர் தானியேல் தீர்க்க தரிசனத்தை சொல்றார், நீ வாசிச்சு கவனிச்சு சிந்தி. ஏன்னா இத குறிச்சு முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு. நீங்க அதிலே பாருங்க, மீதி பாருங்க. அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயர் சிலர் அவரை நோக்கி, லூக்கா 19வது அதிகாரம் 39ல, போதகரே உம்முடைய சீசரை அதட்டும் என்றார்கள். எதுக்கு? ஏன்னா அவரை சந்தோஷமா தேவன் சொல்லி ஓசன்னா என்று சொல்லி அவரை இது பண்றாங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகள் கூப்பிடுமே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
என்ன? இயற்கைக்கு தெரியும் இந்த நாள் எப்படி, இந்த நாள் வந்து ஆண்டவருக்காக உண்டு பண்ணினாள். ஆண்டவர் தன்னை மேசியா என்று வெளிப்படுத்துகிற நாள் இது. இந்த கல்லுகளுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர் செய்யற காரியத்தை பாருங்க. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை நீ அறிந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. பார்த்தீங்களா என்ன ஆண்டவர் சொல்றாரு? அதாவது இந்த நகரத்தை, இந்த மக்களை ரட்சிப்பதற்கு நான் இன்றைக்கு ராஜாவாக பவனி வர்றேன். அட்லீஸ்ட் இன்றைக்கு உனக்கு இதை புரிஞ்சிருந்தாலாவது நீங்க வந்து ரட்சிப்புக்குள்ள வந்திருப்பீங்க. அது உங்களுக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி அங்க வந்து ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்போ நம்ம முதல்ல மத்தேயு 24 வாசிச்சது போல ஆண்டவர் என்ன சொன்னாரு? எல்லாம் ஒரு செங்கல் மேல ஒரு செங்கல் இருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப இதை சொன்னாரு. ஆனா என்ன ஆச்சு? அதே மாதிரி ஒரு கல்லுங்கெல்லாம் ஒன்றுலாம் போச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? இங்க வந்து ஆண்டவர் வந்து இந்த ராஜாவாக பவனி வருகிறார். பவனி வந்த மாத்திரத்துல அன்னைக்கு வந்து தன்னை முதலாக மேசியா என்று, அதாவது ராஜா என்று அழைப்பதற்கு அவர் வந்து அனுமதிக்கிறார். அது வரைக்கும் அவர் அனுமதிக்கவே இல்லை. ஆனா அன்றைக்கு வந்து அனுமதிக்கிறார். என்ன? தன்னை வந்து ராஜா என்று இது பண்றதுக்கு. இப்ப நீங்க நம்ம நோட்ஸுக்கு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியம் வந்து 28 AD 28 திபிரியஸ் வந்து லூக்கா 3வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்த்தீங்கன்னா 14 AD வந்து அவர் வந்து திபிரியஸ் வந்து கவர்னரா வந்து அவரை வந்து நியமித்தாங்க. அகஸ்தஸ் வந்து ஆகஸ்ட் 19ஆம் தேதி 14 AD செத்தாரு. இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் இருக்கு. இதை நம்ம பைபிள்ல கனெக்ட் பண்ண முடியுது. அதுல இருந்து பார்த்தீங்கன்னா 4 பாஸ் ஓவர் பஸ்கா பண்டிகை இது பண்ணணும். 4 பஸ்கா பண்டிகை இது பண்ணீங்கன்னா ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி 32 AD. அதுக்கப்புறம் ட்ரையம்ஃபல் என்ட்ரி நீங்க பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி 32 AD. ஸோ ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி ஆண்டவர் வந்து பவனி வருகிறார். இப்போ 445 BCயிலிருந்து 32 AD வரைக்கும் கழிச்சிங்கன்னா எவ்வளோ நாள் வருது? 1,73,740 நாள் வருது. ஆனால் முதல் கணக்கு எவ்வளவு? 1,73,880 நாள். அப்போ மீதி ஷார்ட்ஃபால் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 14 ஏப்ரல் 6 வரைக்கும் 24 நாள் அந்த இதில், அந்த டேட்டில். ஸோ அதில் ஒரு 24 நாள். லீபிஎஸ் பார்த்தீங்கன்னா இந்த மொத்தத்துக்கும் வந்து லீபிஎஸ் பிரகாரம் கால்குலேஷன் எடுத்தீங்கன்னா அதில் 116 நாள். எல்லாம் சேர்த்தீங்கன்னா 1,73,880 நாள். அதாவது ஆண்டவர் தானியேல் தீர்க்கதரிசி மூலமா வெளிப்படுத்தினது வந்து அவ்வளவு துல்லியமா, ஒரு நாள் முன்னாடியும் இல்லாம பின்னாடியும் இல்லாம ஆண்டவர் வந்து அதே நாள்ல வந்தார். அதாவது ராஜாவாக தன்னை வெளிப்படுத்தி பிரகடனப்படுத்தி அவர் வந்து சேர்ந்தார். ஆனா இது எல்லாம் அவருடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டு விட்டது. அவர்கள் யாரும் இதை புரிஞ்சு கொள்ளவே இல்லை. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? இந்த கல்லுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த கல்லெல்லாம் அழுது இருக்குமே, இந்த கல்லே பேசியிருக்கோம், நீங்க வந்து பேசலையடா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதா இது பண்ணக்கூடியதா காரியம் இருக்கு. இப்ப இந்த 26வது வசனம் பாருங்க. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். இது தானியேல் 9:26 என்ன? அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் நமக்காக அல்ல,
நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் இப்ப இந்த சங்கரிக்கப்படுவாருக்கு அப்புறம் அடுத்து 27வது வசனம் என்ன? அவர் ஒரு மாரவளமும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்ட நிர்மூலம் பாழாக்குகிறன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். இப்ப என்ன சொல்றாரு? இப்போ நம்ம இருக்கக்கூடிய காலம், முதல்ல இதை புரிஞ்சு கொள்வோம். 70 வார தீர்க்க தரிசனத்துல 69 வாரங்கள் முடிந்ததுக்கு அப்புறம் 69 × 7 வருஷங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேசியா வருவார். அதற்கு பின்பு அவர் சங்கரிக்கப்படுவார். அதற்கப்புறம் அவர் மரிப்பார். அவர் தனக்காக அல்ல, ஜனங்களுக்காக மரித்து போயிடுவார். அதற்கு பின்பு ஒரு வாரம் மட்டும் அவர் வந்து, யாரு? மேசியா திரும்ப வந்து தன்னுடைய உடன்படிக்கையை மக்களோடு உறுதிப்படுத்துவார். காரணம் என்னவென்றால் 24வது வசனத்துல சொன்ன 6 காரியங்களும் இன்னும் நிறைவேறல. மீறுதல் இன்னும் முழுமையாக முடியல. இன்னும் பாவம் இருக்கதான் செய்யுது. பாவம் முழுமையா முடியல. பாவங்களை தொலைக்கிறதுக்கு இன்னும் முடிக்கல. அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ண முடியல. ஒரு அளவுக்கு வேணா அக்கிரமம் இதுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துல இதாச்சுன்னு சொல்லலாம். நித்திய நீதியை வருவிக்கிறது ஓகே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா நமக்கு நித்திய நீதின்னு சொல்லலாம். ஆனா மீதி காரியங்கள் எதுவுமே இன்னும் நிறைவேறல. அதுக்கு என்ன? அவர் வந்து ஒரு காரம் அளவும் தன்னுடைய உடன்படிக்கை இது பண்ணுவாரு. ஆனா கடைசி 3 வருஷம், பாதி வாரத்துக்கு அப்புறம் கடைசி 3 வருஷத்துல என்ன சொல்லுது? என்ன? அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். அப்ப என்ன ஆகணும்? 70 இடிக்கப்பட்ட தேவாலயம் மறுபடியும் இருக்கணும். மறுபடியும் பலியும் காணிக்கையும் செலுத்தி கொண்டு இருக்கணும். அப்பதான் அதை ஒளிய பண்ணுவார். நம்ம கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தது போல எப்படி இன்றைக்கு இருக்க எருசலேம் பட்டணத்துல அந்த இடத்துல தேவாலயம் கட்டப்படும். இப்ப அங்க ஒரு மசூதி இருக்கு. அது இஸ்ரவேலா இடிக்க மாட்டாங்க. ஆனா அந்த மசூதி இல்லாமல் போகும். அந்த மசூதி இல்லாமல் அதுல தேவாலயம் கட்டுவதற்கு என்ன நடக்கும்? ஒரு அந்தி கிறிஸ்து வந்து சமாதானம் பண்ணி அங்க கெட்ட வைப்பான். கெட்ட வச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் வந்து 3 வருஷமும், ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு அப்புறம் 3 வருஷமும் என்ன நடக்கும்? அங்கு பலி செலுத்தப்படும், காணிக்கையை செலுத்தப்படும். அது ஆண்டவர் வந்து அதை நிவர்த்தி பண்ணுவார். அதுக்கப்புறம் அந்த அடுத்த 3 வருஷம் மகா பாடுகள் நடைபெறும். அதைத்தான் நம்ம வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த 70வது வாரத்துல என்ன நடக்கும் என்னதுங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த வாரத்துல நான் ஒரு காரியம் நீங்க எடுத்துக்கொண்டு போக வேண்டியது, இந்த நோட்ஸ்ல உங்களுக்கு மீதி வருஷங்களும் எல்லாமே இருக்கு. என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தை வந்து மிகவும் சரியான துல்லியமான வார்த்தை. அதுல ஒரு மாறுதலும் கிடையவே கிடையாது. அவர் வந்து தானியேல் தீர்க்கதரிசிக்கு கிட்டத்தட்ட 473 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் வந்து கேப்ரியேல் மூலமா வெளிப்படுத்துகிறார். என்ன? இந்த நாளில் ஆண்டவர் தன்னை ராஜாவாக வெளிப்படுத்தி வருவார் அப்படின்னு சொல்லி, அதை என்ன ஆண்டவர் அதே நாளில் கரெக்டா அதை நிறைவேற்றி கொடுக்கிறார். அப்ப ஆண்டவர் வந்து 69 வாரம் வரைக்கும் நடந்தது நிறைவேற்றினார்னா 70வது வாரம் நிறைவேற்றுவாரா மாட்டாரா? கண்டிப்பா நிறைவேற்றுவார். ஸோ அதனால ஆண்டவருடைய வருகை மிக நிச்சயம். ஸோ நம்ம எப்படி இருப்போம்னா, அவருடைய வருகையை ஆவலோடு எதிர்பார்த்து கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கணும். பயந்து போய் வாழக்கூடவே கூடாது. ஏனென்றால் நம்ம அவருடைய பிள்ளைங்க. நம்ம ஜெபம் என்ன பண்றோம்? உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பூமியில் செய்யப்படுவதாக. எப்படி தானியேல் ஜெபம் பண்ணானோ அதே போல நம்மளும் என்ன ஜெபம் பண்றோம்?
ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பூமியிலும் செய்யப்படுவதாக, நாங்கள் உம்மை எதிர்நோக்கி காத்து இருக்கிறோம் ஆண்டவரே, அதனால வாரும், வரப்போகிற ராஜாவே வாரும், உம்மை எதிர்நோக்கி காத்து இருக்கிறோன்னு சொல்லி சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா ஒரு சில கிறிஸ்தவங்க என்ன நினைக்கிறாங்க, ஐயோ ஆண்டவர் வரப்போறாரான்னு பயப்படுறாங்க. ஆனா நம்ம ஞானமுள்ள கிறிஸ்தவர்களா சந்தோஷமா ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.